தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல ஆத்யா அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல தானியா பாலகிருஷ்ணன் தான் லீட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான பொலிட்டிஷியனுடைய மர்டரை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஆந்திரா ஸ்டேட்டுடைய ஒரு பவர்ஃபுல்லான பொலிட்டிஷியன் தயானந்த் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பொலிட்டிஷியன் மர்மமான முறையில தன்னுடைய வீட்டுல வச்சு இறந்து போயிருக்காரு. இந்த கேஸ தற்கொலை அப்படின்ற மாதிரி மூடி மறைக்க பாக்குறாங்க. அப்போ சீஃப் மினிஸ்டர் இந்த கேஸ தானியா பாலகிருஷ்ணன் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. தானியா பாலகிருஷ்ணன் இந்த கேஸுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த கேஸை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, அவங்க எப்படி குற்றவாளியை சஸ்பெண்ட் பண்றாங்க, அண்ட் டுவர்ஸ்ல இருந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த ஆத்யா. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படத்துல முதல்ல எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் தாங்க. ஒரு ஆர்கனைஸ்டான இன்வெஸ்டிகேஷன் டிராமாவா கொடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த இன்வெஸ்டிகேஷன் தொடங்கின விதமே முதல்ல அந்த வீட்டுல வேலை செய்யறவங்க யாராவது இந்த கொலையை பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நம்பர் 2, அவருடைய பொலிட்டிக்கல் எதிரி யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் கேட்டகரைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நம்பர் 3, அந்த வீட்டுல இருக்கிற யாராவது இந்த கொலையை பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நம்பர் 4, அவர் கூட காமனா லிங்க்ல இருக்கிற யாராவது இதை பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டான இன்வெஸ்டிகேஷன் டிராமாவா கொடுத்திருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே போல பூஜா ராமச்சந்திரனுடைய அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரி எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா அமைச்சிருந்தாங்க. அது ரிலேட்டடா வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே போல தானியா பாலகிருஷ்ணன் இந்த படத்துல கதாபாத்திரத்துல ரொம்ப சிறப்பாவே அவங்களுக்கு ஷூட்டா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா ரொம்ப பக்காவா அந்த கதாபாத்திரம் அவங்களுக்கு சூட்டா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சிறப்பா நடிச்சிருந்தாங்க. ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி நிறைஞ்ச ஒரு பொலிட்டிக்கல் கிரைம் டிராமாவா கொடுத்திருக்காங்க. என்ன இந்த படத்துல பிரச்சனை அப்படின்னா, இந்த படம் தொடர்ந்த விதம் வந்து பார்க்கும்போது ஒரு தரமான ஒரு பொலிட்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன் டிராமாவா கொண்டு போறாங்க, சூப்பரா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த படத்தை கொண்டு போன விதத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான இன்வெஸ்டிகேஷன் டிராமாவா கொண்டு போயிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அண்ட் டுவர்ஸ் டே அந்த குற்றவாளி யாரு அப்படின்ற அந்த விஷயம் ரிவீல் ஆகும்போது பெரிய பரபரப்போ சுவாரஸ்யமோ இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஆல்ரெடியான இன்வெஸ்டிகேஷன் டிராமாவா முடிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தை முடிச்ச விதத்துல ரொம்ப என்கேஜிங்கா முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, இன்னும் சுவாரஸ்யமாவும் இன்னும் பரபரப்பாகவும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல இல்ல. டுவர்ஸ் எண்ட் ஒரு கொடூரமான கொலையை காட்டியிருப்பாங்க. அதை தவிர்த்து அடல் கண்டென்ட் அப்படின்ற அளவுக்கு பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டிக்கல் கிரைம் டிராமாவா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றிருக்காங்க. இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்கிற ரேட்டிங் 5 to 2.8. அடுத்த விமர்சனத்தை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.